அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது வசிய மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது 9 நவகிரகத்தோட வசிய மந்திரம். இது பவர்ஃபுல்லான விஷயம். ஏன் பவர்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நான் ஜோதிடத்தில் இருக்கிறேன், மாந்திரிகம் தாந்திரிகம், நான் வாக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல விஷயந்தான். அதுக்கு முறையாக நீங்கள் எப்படி அந்த அந்த ஃபீல்டுக்குள்ளே வரணுன்றது ஒன்று இருக்குது. எத்தவனே உச்சியில் நின்றுட முடியாது. உச்சி மேலே போகிறதுக்கு ஒரு வழின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பாதைன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு விஷயம் நம்மளை தடுக்கி விட்டால் கூட இன்னொரு விஷயம் நம்மளை காப்பாற்றும். டைரெக்டாக ஒரு தெய்வத்தை நீங்கள் தீட்சையே எடுக்க முடியாது, த்ரூவாக எடுக்கவே முடியாது. அது எடுக்கிறேன் அப்படின்னாங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் ஆகின 90 நாளுக்கு எப்படி ஜோராக இருக்குமோ, தெய்வங்களும் அதே மாதிரி தான். ஆசையை காமிச்சு டக்குன்னு நீங்கள் பண்ணுற நல்லதுக்கு உங்களை வாழ்க்கை பண்ணோம். அதில் கெட்டது எதுனா பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சரிச்சிடும். அதுக்கு முறையாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு விநாயகரோட தீட்சை தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 9 பேரோட நவகிரகத்தோட வசிய மந்திரம். 9 பேர் இது தான் வசிய மந்திரம். இந்த பீஜ மந்திரத்தில் தான் இருக்கும். இதுதான் பவர்ஃபுல்லான மந்திரா. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 வாட்டி சொல்லி 48 நாள் நீங்கள் தீட்சை பண்ணிட்டீங்கன்னா, தீட்சைனா என்ன, திருப்பி எல்லா வீடியோலாம் சொல்கிறது என்னன்னா, தீட்சைனா நம்மக்குள்ளேயே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நம்மக்குள்ளேயே ஆண்டவன் நல்ல ஒரு பாதையில் கொண்டு போவாங்க. கடவுள் தான் நல்ல வழியில் நம்மளை கொண்டு போகிறது தான் தீட்சை. நீ கரெக்டாக போப்பா, இந்த வழியில் போப்பான்றது தான் வழிகாட்டி. இதுதான் முறைப்படியான ஒரு வழிமுறை. எனக்கு நேரம் சரியில்லை, இது சரியில்லை, 9 பேரை தாண்டி யார் வரலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன முட்டி மோதினாலும் சரி, நீங்கள் என்ன கடவுளை உபாசனை எடுத்தாலும் கடவுளை உங்களை வாழ வைப்பாங்க. தலைக்கு வர்றது காலையோடய போக வைப்பாங்க. நீங்கள் பண்ண உபாசனை தெய்வங்கள்லாம் 9 பேருக்கு தெய்வங்கள்லாம் கட்டுப்படுவாங்க. யட்சினிங்களே கட்டுப்படுவாங்க. எல்லா தெய்வங்களும் கட்டுப்படுவாங்க. 9 பேரை வசியம் பண்ணணும். இந்த வசிய மந்திரம் இது. ரெண்டாவது, நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணுமோ ஒரே தெய்வத்தை தான் பிடிக்கணும். ரெண்டாவது காளி அம்மாவோட வசியம் தீட்சையை சொல்லித்தரேன். இப்போ ஏன் பதிவில் மொத்தமாக இதே கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் கேட்குறது எங்களுக்கு நேரம் சரியில்லை, டைம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் என்ன தான் உபாசனம் பண்ணாலும் அந்த தெய்வம் எங்களுக்கு வாக்குல கரெக்டாக நிற்க மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த 9 பேரோட நவகிரகத்தோட மந்திரத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாருக்கும் இதை நான் பதிவில் கொடுக்கல. விருப்பறவங்க கேளுங்க. இது கட்டணம் உண்டு. இது ஒரு பயிற்சியை நான் கொடுக்குறது. இந்த புக்கு பார்த்திங்கன்னா, நான் பயிற்சியில் கற்றுக் கொடுக்குற புக்கு. என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பாருங்கள், லைனாக ஃபஸ்ட்டு விநாயகர், லக்ஷ்மி அம்மா, 9 பேர் நவகிரகத்தை தொட்டுறதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்டெப்பே நம்ம சொல்லித்தருவோம். எடுத்தவொடனே எல்லா பாடமே கற்றுக்க முடியாது. மாந்திரிகன்றது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி தான், நெகட்டிவ்லாம் கிடையாது. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. நம்ம சொல்லித்தரது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான். இதில் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இதோட பதிவேற்றம் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறோன்றது முறையாக இந்த நவகிரகத்தோட தீட்சையை எப்படி நீங்கள் அந்த தெய்வத்தை வசியம் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம சொல்லித்தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.